அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 31 மாவட்டங்களில் 3 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வங்கக்கடல் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டின் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்க உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் அந்த ஒட்டியிருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களிலும் மழை மிதமான அளவில் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 31 மாவட்டங்களுக்கு இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரங்கள், அதாவது பிற்பகல் 4 மணி வரையிலுமான நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை தொடர்ந்து பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதே நேரத்தில் திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும், அதாவது கடலோர மாவட்டங்கள் அடுத்திருக்கக்கூடிய உள் மாவட்டங்களிலும் கூட லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதிக மழை சுமந்தரக்கூடிய மேகங்கள் தற்பொழுது வங்கக்கடலில் உருவாகி நிலப்பரப்பு நோக்கி நகரத் தொடங்கி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய சுழற்சியினால மழை மேகங்கள் உருவாகுகின்றன. இந்த மழை மேகங்கள் தற்பொழுது காற்றின் போக்கில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதா வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடலோர மாவட்டங்களில் இந்த மழை மேகங்களுடைய உயரத்தை பொறுத்தவரையிலும் 7.5 கிலோமீட்டர் உயரம் வரையிலும் இந்த மழை மேகங்கள் சூழ்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடல் மட்டத்திலிருந்து 7.5 கிலோமீட்டர் உயரம் வரையிலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் உருவாகி இருக்கக்கூடிய மழை மேகங்கள் நிலப்பரப்புக்கு மேலே சூழத் தொடங்கியிருப்பதாகவும் இதன் காரணமாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு தீவிரமடைந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. காற்றினுடைய போக்கினால் இந்த மலை மேகங்கள் உருவாகுகின்றன. உருவாகக்கூடிய மலை மேகங்கள் கிழக்கு திசையிலிருந்து தமிழ்நாட்டின் நிலப்பரப்புக்கு கடல் வழியாக உள்ளே வருகின்றன. ஒன்றின் பின் ஒன்றாக அடுத்தடுத்த மலை மேகங்கள் நிலப்பரப்புக்குள்ளாக வருவதன் காரணமாக நமக்கு இந்த மழை வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இது பிற்பகல் 4 மணி வரையிலும் இந்த மழைக்கான வாய்ப்பு தொடரும் எனவும் அதன் பிறகு வரக்கூடிய மழை மேகங்களுடைய நிகழ்வு அதே போன்று அதனுடைய வீரியத்தை பொறுத்து நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடும் எனவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க.